ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. बाबा இன்னைக்கு சோமானத்தில் கொடுக்குறாங்க. टेंशन वालों को टेंशन फ्री का एग्जाम्पल दिखाओ. யாரெல்லாம் டென்ஷனாக இருக்காங்களோ, டென்ஷனாக இருக்கக்கூடியவர்களை டென்ஷன் ஃப்ரீயாக்குவதற்கான எக்ஸாம்பிளை காட்டுங்க. உங்களை பார்க்குறப்போ அவங்க இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ டென்ஷன் ஏன் வருது? வருதில்ல, டென்ஷன் ஆகுது. அப்பப்போ ஆகுது, எப்போதும் இல்லை. இன்னும் பாபா நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்காரு. ஆனாலும் கூட ஆகுதா? டென்ஷன் குறைஞ்சிருக்குது, ஆனால் ஃபுல்லாக போகல. 10 தலை ராவனுடைய தலையை ஒன்றுன்னா வெட்டிட்டோம், ஆனால் அப்பப்போ அது என்ன ஆயிடுது? எமர்ஜ் ஆயிடுது. என்ன இன்னொன்னா அழிச்சாச்சு, இருந்தாலும் அப்பப்போ ஒவ்வொரு தலை என்ன பண்ணுது? தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது. ஸோ டென்ஷன் ஃப்ரீ ஆகிறதுக்கான மெடிசன் பாபா கொடுக்குறாரு இன்னைக்கு. சோமானம். மே பேஃபிக்ர பாதுஷாகும். நான் கவலையற்ற மகாராஜா. ஏன்னா மகாராஜான்னா நிறைய பேர் கவலையில தான் இருப்பாங்க. சங்கமயுக மகாராஜா யாரு? கவலை இல்லாத மகாராஜா. சங்கம யுகத்தில் பகவான் ஸ்வயம் கவலையிலிருந்து விடுபட்டு இருப்பதற்கான வரதானத்தை கொடுத்திருக்கிறார். சிந்தா முக்து பவ. எந்த வரதான்? கவலையற்றவராக ஆகுங்கள். பகவான் குழந்தைங்க நீங்களே டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாரோட நிலைமை என்ன ஆகும்? டென்ஷன் ஆகாமல், டென்ஷன் இல்லாமல், கவலை இல்லாமல் இருக்க வேண்டுமானால் தன் மீது, பாபா மீது, கல்யாணக்காரி விஸ்வ டிராமா மீது சம்பூர்ண நிச்சயம் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு கவலை என்பதே இருக்காது. யாருக்கு இருக்காது கவலை? வெறும் டிராமா சொல்லலை, கல்யாணக்காரி விஸ்வ டிராமா. பாபாவோட துணை கவலை இல்லாமல் நம்மளை ஆக்கிடுறது. அது மட்டுமல்ல, எல்லா டென்ஷன்லேருந்து ஃப்ரீ பண்ணிடுது நம்மளை. பாபா நான் இருக்கேங்கிறார். மே கூனான்னு இருக்கு இல்லையா, நான் இருக்கேன் இல்லையா, அதை அப்படியே மனசில் கொண்டு வரணும். ஏதாவது விஷயம் வரும்போது பாபா என்ன சொல்கிறார்? காதில் ஒலிக்கணும். மே கூனா, மே கூனா. பாபா இருக்கார்ல, அவரே சொல்கிறார், நான் இருக்கேன்ல உனக்கு, நான் இருக்கேன். யோக பயிற்சி செய்பவர் செய்விப்பவர் பாப்தாதா. நான் செய்யக்கூடியவன் மட்டும்தான். இந்த நினைவிலிருந்து நீங்கள் எப்பொழுதும் எல்லா விதமான டென்ஷன்லிருந்து விடுபட்டு இருக்க முடிகிறது. ஆகையினால இதை அடிக்கடி நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டே இருங்க. இந்த விஷயத்தை உங்கள் உள்ளத்தில் ஸ்டோர் பண்ணிக்கணுங்கிறார் பாபா. கரண் கராவன்ஹார் பாப்தாதா. நான் செய்யக்கூடியவன் மட்டும்தான், செய்விப்பவர் பாபா இருக்காரு. இதை எங்கே ஸ்டோர் பண்ணிக்கணும்? ஆழ் மனசில், லாக்கரில். 2வது பயிற்சி, நான் எனதுங்கிற சப்தம் கேட்டு எப்போ திறக்குதோ அப்போ தான் கவலை ஏற்படுது. எப்பெல்லாம் நான் எனதுன்னு சொல்கிறோமோ அந்த நேரம் அதுக்கு பின்னாடி இந்த ஒரு சப்தத்தை நீங்கள் இணைச்சிடணும். எந்த சப்தம்? நான் ஆத்மா, என்னுடையவர் பாபா. அவ்வளோதான். 3வது பயிற்சி பாட்டில் வரும். எல்லாத்தையும் பிரபுக்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா நீங்கள் சரளமாயிடுவீங்க. எல்லா கவலைகளும் அழிந்துவிடும். நம்ம மனசு ஃப்ரெஷ் ஆகிடும்.
எல்லா கவலையும் பாபாட்ட கொடுத்துட்டோன்னா லேஸ் ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும், ஃப்ரெஷ் ஆகிடும். எப்படி இருக்கு, வேறு எப்படி இருக்கும் மனசு? ரொம்ப குஷி நிரம்பி இருக்கும். எல்லா துக்கங்கள், எல்லா கவலைகள், எல்லா குழப்பங்கள் எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு லேசான அனுபவத்தை அதிகப்படுத்துங்கள். தாரணா டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் நாளுக்கு நாள் டென்ஷன் அதிகமாயிட்டே போகுது. உங்களுடைய டென்ஷன் ஃப்ரீயோட அனுபவம், டென்ஷன் ஃப்ரீயோட நடத்தை, டென்ஷன் ஃப்ரீயோட முகபாவனை அவர்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். டென்ஷன் இல்லாமையும் இந்த பூமியில் வாழலான்னு நீங்கள் ஒரு உதாரணத்தை காட்டிட்டீங்கன்னா பாபா சொல்கிறாரு அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரிங்கிறார். உங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய முகத்தால், நடத்தையால், பேச்சுவார்த்தைகளால், உங்களுடைய ஒரு கர்மா செயல்களால் சாந்தமாக செய்யுங்க, நிதானமாக செய்யுங்க, மகிழ்ச்சியோடு செய்யுங்க, புன்முறுவலோடு செய்யுங்க, குஷியாக செய்யுங்க, உற்சாகத்தோடு செய்யுங்க, பர்ஃபெக்டாக செய்யுங்க, ஃபாஸ்ட்டாக செய்யுங்க. இப்படி நம்ம செய்ய 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 என்ன ஆகும், இவங்க எப்படி செய்கிறாங்க இவங்கள மாதிரி நானும் செய்யணும், இப்படி அவங்களுக்கு தோணணும். டென்ஷன் ஏன் வருது? எல்லாருக்குமே அனுபவம் நிறைய இருக்குது. கேட்காட்ட உடனே டென்ஷன் வந்துடுது. என்ன கேட்டு தான் ஆகணும்னு என்ன இருக்குது? பொய் பேசினா வருது. முக்கியமான வாசல் எது தெரியுமா? கேட்டு. எதிர்பார்ப்பு. நம்ம எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குறோம். அது நடக்காத பட்சம், அது டிலே ஆகிற பட்சத்தில் என்ன ஆகுது நமக்கு? இப்படிலாம் இவங்களை நினச்சேன், இப்படிலாம் ஆகணும்னு நினச்சேன், இப்படிலாம் செய்வாங்கன்னு நினச்சேன், இப்படிலாம் இருப்பாங்கன்னு நினச்சேன், இப்படிலாம் நடக்கும்னு நினச்சேன். அப்படிங்கிற நேரத்தில் அந்த இடத்துல ஒரு ஆச்சரிய மார்க் வருது. அதான் வரக்கூடாது. கேள்வியெல்லாம் அழிச்சிட்டோன்னா அப்பப்போ என்ன வருது? ஆச்சரிய குறி. டென்ஷனால் என்ன நஷ்டம் எனக்கு? டென்ஷனால் என்ன நஷ்டம்? நரம்பெல்லாம் வெடிச்சிடும். இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கு, ப்ரெஷரு இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? சுடும் உடம்பு, அப்நார்மல் ஆகிடும், பேலன்ஸை மீறிடும், அது தன் கண்ட்ரோலில் இருக்காது, வியாதி வந்துடும். வியாதிக்கெல்லாம் என்ன கிடையாது? மருந்தே கிடையாது, மருந்து மாத்திரை இல்லை. சரி, டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால என்ன லாபம்? மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், முழு பூரண ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். அவ்வளோதான். இதுதான் பெரிய செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சரி, ஒரு சுச்சுவேஷன் அப்படி டென்ஷன் ஆக்குற மாதிரி வருது, அப்போ நான் எப்படி டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்? ஏன்னா இங்கே நிறைய ஸ்டோரேஜ், லாக்கரில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, சஸ்திரங்கள்லாம் நிறைய வச்சுருக்குறோம். அந்த லாக்கரை திறந்து என்ன பண்ணணும்? அதை எடுத்து யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். நிறைய பாயிண்ட்லாம் தெரியும், நிறைய அபியாசம் இருக்குது, எல்லாமே செய்கிறோம், தெரியும். ஆனால் அந்த நேரம் அதை மிஸ் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளுடைய அறியாமை. பாபா சொல்லியிருக்காரு, அப்புறம் உணர்வோம். ஆமாம், பாபா இப்படிலாம் சொன்னார், இப்படிலாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த நேரம், அந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம கிராஸ் பண்ணி போகிறது? அதுதான் பாபா வாயில் கூழாங்கல்ல போட்டுக்கோங்க பாரு, வாய் பொல்லாதது, சாதாரணப்பட்டதே கிடையாது. இந்த மனசில் எவ்வளோ தாட் அதிகமாக வருதோ அது எங்கே வெளியாகும்? வாய் வெளியா. அப்புறம் எங்கே வெளியாகும்? செயல்கள், இந்திரியத்தால் வெளியாயிடும். வாயில் கூழாங்கல்ல போட்டுட்டோன்னா பேச முடியுமா? இல்லை. ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருமா. ஸோ உடனே பிள்ளைங்கள்லாம் போட்டு தினம் அடிக்கிறது, இது பண்ணுறது, டென்ஷன். வீட்டில் வேலைக்கு போகிற நேரம் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க, நல்லா ஜாலியாக விளையாடுவாங்களாம். அம்மா வந்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் தராரு. வீடே ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா, சண்டை. சரின்னு அந்த பிரதர் நினச்சி என்ன பண்ணாரா, சரி இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லி ஒரு குருகிட்ட போய் உபதேசம் கேட்டிருக்காரு. கேட்டோன்னா சரி அந்த அம்மா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ அவர் வந்து சொன்னாராம், இந்த மாதிரி நான் வந்து ஒரு மருந்து தருவேன், அதை நீங்கள் 21 days என்ன பண்ணணும், நீங்கள் வந்து வாயில் வச்சுக்கணும். அதை கண்டிஷன், முழுங்கக்கூடாது, துப்பக்கூடாது. ஸோ உடனே அந்த அம்மா வீட்டுக்கு போய் உடனே சரி அமிர்தம் கொடுத்துருக்காரு குரு அப்படின்ட்டு அதை வாயில் ஊற்றிட்டாங்க. டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு, ஆனால் மனசில் வருது, தாட்டு வருது, ஆனால் அதை வந்து அவங்க செயல்படுத்த முடியல. ஏன், வாயில் என்ன இருக்குது, அப்படியே இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி 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 என்ன ஆயிட்டு நார்மல் ஆயிட்டாங்க. நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொன்னால் நம்ம சும்மா இருப்போமா, பேசாதீங்கன்னு சொன்னால் சும்மா இருக்குமா, வாய் இல்லை, பேசிடுவோம், ஒரு வார்த்தையாவது விட்டுருவோம். அப்புறமா அந்த குருட்ட எல்லாரும் வந்து ஃபேமிலியோட காலில் விழுந்தாங்களாம். ஐயோ சாமி, நீங்கள் கொடுத்த அந்த அமிர்தத்தினால எங்கள் வீடு இன்னைக்கு நல்ல சந்தோஷமாக கலகலன்னு இருக்குது. அப்போ அந்த குரு சொன்னாரா, நான் அமிர்தெல்லாம் கொடுக்கல, ஜீரக தண்ணி அது, வெறும் தண்ணி, வெறும் தண்ணினா தெரிஞ்சு போயிடும், ஜீரகத்தை போட்டு ஜீரக தண்ணி அது அப்படின்னு சொன்னாராம். நம்ம சொன்னோன்னா செய்ய மாட்டோம், அப்போ செயலில் ஏதாவது ஒரு இது கொடுத்தோன்னே, ஆக்டிவிட்டி கொடுத்தோன்னே அது நம்ம செஞ்சிட முடியுது. ஸோ அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனில் நமக்கு பாபா சொமான்னு கொடுத்துருக்காரு. நம்ம செல்ஃப் கண்ட்ரோலிங் பவர் நமக்கு இருக்குது. அந்த செல்ஃப் கண்ட்ரோலிங் பவரை நம்ம உணர்றோம், கொண்டு வந்துடுறோம். பகவான் முழு உலகத்தையே பார்த்துக்கிறாரு. அவர் சத்தியம், சிவம், சுந்தரம். ஒரு சின்ன தப்பு கூட செய்யாதவர். உலகத்தில் எல்லாரும் தப்பு செய்கிறத பார்த்து அவர் டென்ஷன் ஆகாமல் எப்படி இருக்கார், எவ்வளோ பெரிய விஷயம். மேலேருந்து பார்த்து எல்லாரையும் பார்த்து அவர் எப்படி டென்ஷன் இல்லாமல் இருக்காரு. எதனால், எப்படி அவரால் முடியுது? அவர் சத்தியம் தானே. அவருக்கு போய் பேசணும் பிடிக்குமா? நமக்கே பிடிக்கல, அவருக்கு பிடிக்குமா? சத்தியம், சிவம், சுந்தரம். பகவான் கேட்குறார், குழந்தைங்களே உங்களுக்கு விருப்பம் இருக்கா நான் சொல்கிறதெல்லாம் டென்ஷன் ஃப்ரீ ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, விரும்புகிறீங்களா, ஆகலாமா? இன்னையிலேருந்து நீங்கள் நினைக்கணும் நோ டென்ஷன். டென்ஷன் வரும்போதெல்லாம் நினைக்கணும் நோ டென்ஷன். அதுக்கு பதிலாக அட்டென்ஷன். அட்டென்ஷன், அவ்வளோதான். இதை மட்டும் அண்டர்லைன் பண்ண, அட்டென்ஷன். அப்போ நோ டென்ஷன். யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கு, தைரியம் வைக்கணும்ல, ஹிம்மத்தே வச்சு அதை மட்டும் நல்ல புத்தியில் ஸ்ட்ராங்காக வச்சு டெய்லி இந்த ஸ்லோகனை காலையில் எழுந்தோடனே எழுதிடணும். ஹிம்மத்தே வச்சு மததே குதா. கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா போதும். கொஞ்சம் இப்படி பண்ணால் நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்கிறோம்ல, கொஞ்சம் இப்படி செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறோம்ல, அதிகமாக அப்படி செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்ல மாட்டோம். கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், கொஞ்சம் இப்படி இருந்தால் போதும், கொஞ்சம் இப்படி நடந்துட்டிங்கன்னா போதும், கொஞ்சம் குணத்தை கொண்டு வந்திருந்தால் போதும் அப்படி சொல்கிறோம்ல. அந்தமாரி பாபா கூட என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். பகவானுடைய உதவியோட அனுபவத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா அவருடைய உதவி எப்படி கிடைக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்து பாபாவோட உதவி கிடைச்சிட்டுனா அப்புறம் உங்களுடைய முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? டென்ஷன் இல்லாதவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? நமக்கே தெரியும். ஆனால் டென்ஷனாக இருக்கும்போது நம்ம கண்ணாடியில் பார்க்க மாட்டோம். பார்ப்போமா? டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறவங்களுடைய முகம் தாமரை போல் இருக்கும், ரெண்டாவது ரோஜா போல் இருக்குமா. பகவானுடைய வரதானத்தை பெற்ற நாம் அந்த வரதானத்தினுடைய நினைவில் இருந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருந்து ஆனந்தத்தினுடைய நாளாக ஒவ்வொரு நாளையும் நாம் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவோம். ஆனந்தமய வாழ்க்கை, ஆனந்தமய நாள். டென்ஷனுக்கு ஆப்போசிட் எது? ஆனந்தம்.